பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் கதிர் இருந்துட்டு என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப டென்ஷனாக வேற இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்கவும், அரசி சொன்ன மாதிரி கிட்டல வந்து பொய்யை காட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது, டாக்டர்கிட்ட போயிட்டு வர வரைக்கும் என் மைண்டு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கூட நம்பிக்கையே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உனக்கு குழந்த பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் இப்படி கேட்குற, இல்லை நீ அடுத்து எக்ஸாம் எழுத போகிற, ட்ரைனிங் வேற போகணும், அதுக்கு நடுவில் குழந்தையா அப்படின்ற மாதிரியெல்லாம் கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன் கதிர் இப்படியெல்லாம் பேசுகிற, இப்போ இல்லைன்னா அடுத்த வாட்டி எக்ஸாம் எழுதிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை ராஜி, நீ இப்போவே நான் சொன்ன மாதிரி நீ ஐபிஎஸ் ஆகியே ஆகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு மீனா இருந்துட்டு, ராஜி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பயந்து பயந்து வேண்டா வெறுப்பாக இருந்த 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ பாருங்கள் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகவே ஆக போகிறா அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பண்ணி வச்ச கல்யாணமாச்சே, இதுங்க ரெண்டும் அடிச்சுக்குதுங்களே, எங்கே ஒன்று சேர்ந்து வாழப்போகுதுன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்கவே இல்லை, இன்றைக்கி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. அதோடு இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.